Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா 3ds Max 2022 வெர்ஷனோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம Symmetry and Slice modifier பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? Symmetry modifier உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுக்கல. அதாவது 2018 வெர்ஷன்ல நான் உங்களுக்கு எடுத்துட்டு இருந்தேன். அதுல உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு நான் இந்த கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ கிரியேட்லேருந்து ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ்லேருந்து பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி கிரியேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதை நான் 6 கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம எடிட் பாலியா மாற்றிக்கலாம். இதில் பாலிகன் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பாலிகன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்குவோம். கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த பாலிகன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு Z ஆக்சிஸில் மூவ் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே உள்ள பாலிகன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நம்ம ஸ்டெப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு சிமெட்ரி மாடிஃபையர் வந்து அப்ளை பண்ணுவோம். கீபோர்டில் SYன்னு கொடுங்க. இதை வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் Z ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு இது வந்து செலக்ட் ஆகிருக்கிறதுனால நமக்கு Z ஆக்சிஸில் வந்து இது சிமெட்ரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிரராக உங்களுக்கு இது கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதில் இந்த குட்டி ஏரோவை கிளிக் பண்ணுங்க. இதில் மிரர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் இப்போ நான் Y கொடுக்குறேன். Y கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா Y ஆக்சிஸில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? Y ஆக்சிஸில் இது மாதிரி மிரர் ஆகும். இப்போ நான் X கொடுக்குறேன். X கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு X ஆக்சிஸ்லையும் நமக்கு இது சிமெட்ரி ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது மிரராக நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இது நம்ம 2018 வெர்ஷன், அதாவது இப்போ ப்ரீவியஸ் இயர் வெர்ஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே டைமில் இந்த 3 ஆக்சிஸையும் நம்ம சிமெட்ரி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஆக்சிஸை தான் ஒரு டைமில் பண்ண முடியும். அடுத்து நம்ம திரும்ப சிமெட்ரி மாடிஃபையர் அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். திரும்ப நம்ம பண்ணி இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறாப்புல இருக்கும். இந்த 2022 வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆக்சிஸையும் ஒரே டைம்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃப்ளிப்புன்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த சைடு ஓகேங்களா ஃப்ளிப்புனா நமக்கு மாறி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஒயில் ஃப்ளிப்பு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடு. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் நமக்கு இந்த சைடு கிரியேட் ஆகிருக்கும். இது மாதிரி ஜெட்டில் வந்து கொடுக்குறேன் ஃப்ளிப்பு. ஓகேங்களா? நம்ம வந்து இது மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் நம்ம இது வேண்டாம் நமக்கு ரீசெட் ஆகணும் அப்படின்னா அலைன் டு ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரீசெட் ஆகிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு இங்கே பிளானர்னு இருக்குது. இதே ரேடியல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரேடியலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 ஆக்சிஸையும் ஒரே டைமில் கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு ஆக்சிஸை தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? நான் இது மேலே இப்போ திரும்ப இதை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ Z ஆக்சிஸில் இப்போ இது மிரர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் கவுண்ட் வந்து உங்களுக்கு 5 கொடுத்துருக்கேன் நான். தெரியுதா உங்களுக்கு? இது மாதிரி இப்போ 5 கொடுத்துருக்கேன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் வேணுமோ அவ்வளோ கவுண்ட்டு நீங்கள் இதில் கொடுத்து நம்ம இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது இப்போ நீங்கள் Y ஆக்சிஸில் வேணும் அப்படின்னா Y ஆக்சிஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரிலாம் நமக்கு சிமெட்ரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து மிரர் சிமெட்ரின்னு இருக்குது. மிரர் சிமெட்ரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் சிமெண்ட்ரியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் இப்போ மிரர் சிமெண்ட்ரியை நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்படி இருக்கா? மிரர் சிமெண்ட்ரி வேணும்னா நீங்கள் இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் கவுண்ட்டையும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மிரர் சிமெண்ட்ரியாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து மிரர் சிமெண்ட்ரி எடுத்துட்டேன்னா இது வராது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிரர் சிமெண்ட்ரியும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் ஃப்ளிப்பும் இருக்குது. ஃப்ளிப்பும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஆங்கிளை வந்து இது வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே நமக்கு சிமெண்ட்ரி ஆயிருக்கு. ஓகேங்களா? மிரர் சிமெண்ட்ரி நம்ம கொடுத்ததுனால. இப்போ நான் மிரர் சிமெண்ட்ரி எடுத்துட்டேன்னா இது வராது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் கவுண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ கொடுத்துக்கலாம். இதில் ஸ்லைஸ் அலாங் மிரர்னு இருக்கா? இது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கொடுத்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து விட்டுக்கலாம். அதாவது நமக்கு ஸ்லைஸ் அலாங் மிரர்னா மிரரை பொறுத்து அது உங்களுக்கு ஸ்லைஸ் ஆகிக்கும். வேண்டாம் இப்போ வந்து நம்ம இது கொடுத்துருக்கிறதுனால இது ஸ்லைஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஸ்லைஸ் ஆக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து எடுத்து விட்டுருங்க. இந்த டிக் மார்க்கை வந்து எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருக்கேன். கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9 கொடுத்துருக்கேன். இதில் நம்ம மிரர் வச்சுக்குவோம். மிரர் வச்சுட்டு நான் இப்போ இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இதில் மிரர் சிமெண்ட்ரியை நம்ம எடுத்து விட்டுட்டேன். ஓகேங்களா? மிரர் சிமெண்ட்ரி எனக்கு வேண்டான்றதுனால நான் எடுத்து விட்டுட்டேன். இது ரேடியல் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இப்படி இருக்குது. இதில் மிரர் சிமெண்ட்ரி வேணும்னா நீங்கள் மிரர் சிமெண்ட்ரி கொடுத்துட்டு ஃப்ளிப்பு வேணாலும் ஃப்ளிப்பு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃப்ளிப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஃப்ளிப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு மிரர் சிமெண்ட்ரியும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு இதில் கவுண்ட் எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. ஸ்லைஸ் எல்லாம் மிரர் அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்துக்கோங்க. நான் இதை கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் ஆகாமல் உங்களுக்கு இது மாதிரி இதாகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒய் பார்த்தோம், ஜெட் பார்த்தோம். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட்டு பிக் ஆப்ஜெக்ட்னு இருக்குது. பிக் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். இதில் இப்போ நான் பிளானரை வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பிளானர் கொடுத்துட்றேன். இதில் அலைன் டு ஃபேஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்பெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். எடுத்து விட்டுட்டு இதில் மிரர் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஜெட்டில் இருக்குது, எக்ஸில் வந்து இருக்குது, இது மாதிரி ஒய். ஓகேங்களா? இப்போ 3 ஆக்சிஸ்லையும் நமக்கு இப்போ வந்து சிமெண்ட்ரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே பிக் ஆப்ஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரியேட்டில் இங்கே ஹெல்பர்ஸில் பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபையை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிக் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு இதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம இப்படி மூவ் பண்ணும்போது அது தகுந்தாப்புல இது வந்து உங்களுக்கு சிமெண்ட்ரி ஆகும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பாயிண்டில் நம்ம எந்த மாடிஃபை பண்ணாலும் நமக்கு அந்த சிமெண்ட்ரியில் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகேங்களா? இதில் இப்போ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளிப் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த சிமெண்ட்ரி மாடிஃபையரை வந்து டெலீட் பண்ணிட்டேன். நம்ம பாலிகன் வேண்டாம்.
இதை இப்போ எடுத்துக்கிட்டேன் நான். எடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம சிமெட்ரி மாடிஃபையரை திரும்ப அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, நான் இது இப்போ சிமெட்ரி மாடிஃபையர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்குவோம். இதை வந்து குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாடிஃபையர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு எஸ்எல் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்லைஸ் வந்து இதுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இதில் ஸ்லைஸ் பிளேன் வந்து உங்களுக்கு இருக்கா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் அலாங்னு XYZன்னு இருக்கா? இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சிமெட்ரியில் இருந்தது மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, இதில் ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிஸில் தான் நம்ம பண்ணுறாப்புல இருக்கும். இதில் வந்து ஒரே டைமில் 3 ஆக்சிஸையும் நம்ம கொடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸு ஒய் ஜெட் 3 ஆக்சிஸையுமே வச்சுட்டு நான் ஸ்லைஸ் பண்ண முடியும். இப்போ இதை கிளிக் பண்ணி ஸ்லைஸ் பிளேனுன்னு கொடுத்துக்கிறேன். 3 ஆக்சிஸ்லையுமே நான் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதில் ரிஃபைன் மெஷ்ன்னு இருக்கா? ரிஃபைன் மெஷ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து லைன் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எட்ஜி வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் இதை Z ஆக்சிஸில் மூவ் பண்ணும்போது இங்கே வந்து எட்ஜி வந்து கிரியேட் ஆகுது. இதை எக்ஸ் ஆக்சிஸில் பண்ணுறேன். இது மாதிரி உங்களுக்கு லைன் எட்ஜ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை நீங்கள் ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். இங்கே எட்ஜ் வந்து கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரிஃபைன் மெஷ்ஷு கொடுத்துக்கலாம். ஸ்ப்ளிட் மெஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். நமக்கு இங்கே தெரியாது. நீங்கள் இதுக்கு எடிட் பாலி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஸ்ப்ளிட் ஆனதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, இப்போ நான் எடிட் பாலி இதுக்கு அப்ளை பண்ணுறேன். இதில் எலிமெண்ட் வச்சுக்கிறேன், W கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஓகேங்களா, நம்ம 3 ஆக்சிஸையும் கொடுத்து தானே ஸ்ப்ளிட் பண்ணோம். இது மாதிரி உங்களுக்கு இது ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இது மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நான் Ctrl Z கொடுத்துட்றேன். இப்போ நான் எடிட் பாலி வந்து டெலிட் கொடுத்துட்றேன். இதில் உங்களுக்கு ஃப்ளிப் வேணாலும் நீங்கள் இதில் ஃப்ளிப் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, வேண்டாம்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 3 ஆக்சிஸுமே உங்களுக்கு ஒரே டைமில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லைனாலும் நீங்கள் ஒரு ஆக்சிஸை வந்து கொடுத்து மட்டும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ரீசெட்டு. பிக் ஆப்ஜெக்ட்டும் நம்ம ஆல்ரெடி அந்த சிமெட்ரியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஓகேங்களா, இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பாசிட்டிவ்னு இருக்கா? ரிமூவ் பாசிட்டிவ்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு மேலே உள்ளது ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் நெகட்டிவ்னு கொடுத்தேன் அப்படின்னா மேலே உள்ளது இருக்கும், கீழே உள்ளது ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, இதுக்கு கேப் வேணும் அப்படின்னா நீங்கள் இதிலே கேப் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் இருக்காது. ஓகேங்களா, நம்ம வந்து இந்த ரிஃபைன் மெஷ்ஷு ஸ்ப்ளிட் மெஷ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 2 ஆப்ஷனும் இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி கேப் இருக்காது. ஓகேங்களா, கேப்புக்கு வந்து செட்டு கேப் மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இதுக்கு நான் ஒரு 3ன்னு ஐடி வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ மெட்டீரியல் எடிட்டரை கிளிக் பண்ணுறதுக்கு M கொடுத்துக்கிறேன் கீபோர்டில். இதில் ரைட் கிளிக் பண்ணி மெட்டீரியலில் ஜென்ரலில் ஃபிசிக்கல் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலில் ஜென்ரலில் மல்டி சப் ஆப்ஜெக்டும் நான் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். இது ஐடி நம்பர் 1ல் நான் லிங்க் பண்ணிடுறேன்.
இது ஐடி நம்பர் 3ல லிங்க் பண்ணிடுறேன். இதுக்கு கலர் வந்து நம்ம வேற கலர் வந்து கொடுத்துக்கலாம். இதை வந்து இதுக்கு நம்ம ட்ராக் பண்ணி விட்டுடலாம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் எல்லாம் இப்போ வந்து கேப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி நம்பர் 3 கொடுத்துக்கிறதுனால கேப்புக்கு உள்ளது கலர் வந்து இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வேற ஐடி நம்பர் வந்து இதுக்கு கொடுத்துக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இந்த நியூ வெர்ஷனில் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு இந்த ரேடியல் வேணுமா பிளானர் வேணுமா நீங்கள் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை ஸ்லைஸ் பிளேன் கொடுத்துட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ரொட்டேட் கொடுத்துட்டு கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம ஸ்பியர் எடுத்துகிட்டு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த இதில் வந்து கட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் இந்த ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஸ்பியர் எடுத்துக்கிறேன். ஸ்பியர் எடுத்துகிட்டு நான் இப்படி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். மாடிஃபையை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்லைஸ் SL வந்து கொடுத்துக்கிறேன். 3 ஆக்சிஸையும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஸ்லைஸ் பிளேன் வந்து கொடுத்துக்கலாம். இதில் ரிமூவ் பாசிட்டிவ்னு கொடுத்துருக்கேன் நான். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 இதுவும் கொடுத்ததுனால அப்படி இருக்குது. இதில் கேப் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நமக்கு இது மாதிரிலாம் கட் பண்ணணும் போது நீங்கள் இது மாதிரி கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ ரொட்டேட் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரிலாம் நீங்கள் ரொட்டேட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த லெமன்லாம் க்ரியேட் பண்ணுறோம், இல்லை ஆப்பிள்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை ஒயிலையும் வேண்டாம் அப்படின்னா இது மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இல்லை இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிட்டு ஃப்ளிப் கொடுக்குறீங்கன்னாலும் நீங்கள் இது மாதிரி ஃப்ளிப் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் இது மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு கேப்போட ஐடி வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதையே இதுக்கு வந்து அசைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கேப்போட ஐடி வந்து நமக்கு இது வேறையாக இருக்கும். செட் கேப் ஐடின்னு கொடுத்துருக்கேன். கேப்போட ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இதுக்கு ஐடி நம்பர் வந்து வேறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இதை வந்து இப்போ நான் 2ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது மாதிரி நம்ம ஈஸியாக ஸ்லைஸ் பண்ணிடலாம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பாலியாக வேணும் அப்படின்னா பாலியாக கொடுத்துக்கலாம், இல்லை மெஷ்ஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் மெஷ்ஷாக கொடுத்துக்கலாம். இதில் இது ரீசெட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அலைன் டு ஃபேஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.